யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதேன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட யாவையும் நான் கர்த்தருடைய வேலைக்காரன். ஆமென் சொல்லுங்க. இங்க ஊழியக்காரன் போட்டிருக்கு. ஊழியக்காரன்னா வேலைக்காரன் தான். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரன்னா வேலைக்காரன். நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர் போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. இல்ல என்ன ஊழியர்? மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர். ஆனா நாம யாருடைய ஊழியக்காரனா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரர், ஊழியக்காரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியரே. அல்லேலூயா. அப்போ நாம ஊழியர் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அதான் முக்கியம். இனி நான் உங்களை, என்ன யோசித்தீங்க? இனி நான் உங்களை, ஆமா இனி அவர் சொல்றாரு, நான் சொல்லலங்க. லிசன், அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்கார வேலைக்காரனுக்கு எஜமான் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. எஜமான் எப்ப வருவார்னு தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. எஜமான் எப்ப வருவார்னோ தெரியாது. ஆனா எஜமான் கணக்கு கேட்பார் ஊழியக்காரனை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. எஜமான் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பாரு. டெய்லியும் கேட்பாரு, வாரமும் கேட்பாரு, மாதமும் கேட்பாரு, வருஷம் வருஷமும் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. யாரை கேட்பாரு? வேலைக்காரனை, ஊழியக்காரனை. விளங்குதா? லிசன். எஜமான் என்ன செய்ய போகிறார் என்பதை அவன் அறிய மாட்டான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்? நான் உங்களை சிநேகிதர் என்றேன். கவனிங்க. லிசன் லிசன் லிசன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆகவே நீங்கள் யார் என்றால் தேவனுடைய சிநேகிதர், இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகிதர். தேவனுடைய சிநேகிதர், இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகிதருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய சிநேகிதன் யெகோவா தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன். அந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை சொல்கிறார் என் சிநேகிதன் என்று சொல்லி. அவனுடைய பெயர் ஆபிரகாம். அல்லேலூயா. என்ன பேர் சொல்றாங்க? ஆபிரகாம். சரி, அந்த ஆபிரகாமை குறித்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேத வாக்கிய நிறைவேற்று. யாரு? ஆபிரகாம். சிந்திக்கணும். முற்பிதாக்களில் ஒருவர். சொல்லுங்க. முற்பிதாக்களில் ஒருவர். அந்த முற்பிதாக்கள் முதல் பேர் யாருன்னா ஆபிரகாம். என்ன? யாருங்க? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் யாராக இருக்கிறார்? தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டார். ஆகவே வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசித்தான். விசுவாசம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. ஆமென். அதுவும் ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் விசுவாசம் வேணும். சிநேகிதர் என்று சொல்லும் போது அதை பார்க்கல விசுவாசம் அதிகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
வேலைக்காரனுடைய விசுவாசம் வேற, சிநேகிதனுடைய விசுவாசம் வேற. ஆமென் சொல்லுங்க. யாருடைய விசுவாசம்? வேலைக்காரனுடைய விசுவாசம் வேற, சிநேகிதனுடைய விசுவாசம் வேற. சில நேரங்களில் எஜமான் வருவார் என்று நம்பிக்கை கொண்டிருப்பார், எஜமான் வரமாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவர் இவங்கிட்ட வந்து மன்னிக்கணும்லாம் கேட்க மாட்டார். நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா சொல்ல மாட்டார். அது அவர் இஷ்டம். அவர் எப்ப வேணா வருவாரு, எப்ப வேணா போவாரு. வேலைக்காரன் அவர் எப்ப வந்தாலும் சரி, அவரை ஆனர் பண்ணணும். ஆனா சிநேகிதன் அப்படி அல்ல, எப்பொழுது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்குன்னா சிநேகிதனுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய தேவன் நம்மை சிநேகித்தார், அநாதி சிநேகத்தால் சிநேகித்தார். என்ன சிநேகத்தால்? அது வேற சப்ஜெக்ட். அநாதி சிநேகம், நித்திய நித்தியமாய் காலகாலமாய் யுகயுகமாய் காணப்படுதான ஒரு சிநேகம். அப்படிப்பட்ட சிநேகம் தாயிட்ட இல்ல, தகப்பனிடத்துல இல்ல, சகோதரனிடத்துல, சகோதரி இடத்துல இல்ல, பிள்ளைகள் இடத்துல இல்ல. ஆமென் சொல்லுங்க. இந்த சிநேகம் ஊழியக்காரங்கிட்டையும் இல்லை. இந்த சிநேகம் சிநேகிதங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் நம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார், நம்மை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் நம்மை சிநேகிதர் என்று சொல்வதற்கு யோசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சிநேகிதர் என்று சொல்லுகிறார். முழு வேதாகமத்திலையும் ஒரு சில சிநேகிதரை தான் பார்க்கிறோம், எல்லாரையும் சிநேகிதர் சொல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதுல இன்னொரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினான். மோசே. யாருங்க? யாரோடு பேசுறது போல? சிநேகிதனோடு பேசுகிறது போல. அப்போ மோசேயும் கடவுள் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? எல்லோரையும் சொல்ல, ஆதியாகமத்துல மல்கியா புஸ்தகத்தை வரைக்கும் படிச்சா 2 பேரை சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்றாரு. யாரை சிநேகித்தேன்? யார் தெரியுங்களா அவரு? பாருங்க, எத்தன் ஏமாற்றுக்காரன். ஹலோ, யாருங்க? எத்தன் ஏமாற்றுக்காரன். ஆனா அந்த ஏமாற்றுக்காரனையும் கர்த்தர் சிநேகித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். நாம் அவரை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, தியானம் பண்றது இல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறது இல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவரோடு பேசுறதுக்கு நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்கறது இல்ல. கேட்டா நான் ஊழியக்காரன் அப்படின்றோம். யார் சொல்றாங்க? ஊழியக்காரன் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆசாரம் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஊழியக்கார கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கணும். எலியாவை தேடிதான் வந்தார்கள், சாமுவேலை தேடிதான் வந்தார்கள். நீ யாரையும் தேடி போக தேவையில்லை. அல்லேலூயா. நாம் யாரையும் தேடி போக தேவையில்லை, நம்மை தேடி வரணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நமக்குள்ள வர வேண்டுமானால் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும், பலிபீட தண்டையிலே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுறது அபிஷேகம் நினைச்ச கூடாது. அல்லேலூயா. நீ நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அக்கினி உன்னிலிருந்து புறப்படணும். உனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்படணும். உனக்குள்ள இருந்து தேவ ஜனங்கள் சுகம் பெறணும், ஆரோக்கியம் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். அப்படிப்பட்ட மனிதனாய் நீ மாற வேண்டுமானால் தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் ஊழியரே. ஹலோ, என்ன செய்யல? ஆமா, உள்ள இருக்கிற பிடிவாதம் விடுறது இல்ல, உள்ள இருக்கிற கசப்பு, உள்ள இருக்கிற கபடு, உள்ள இருக்கிற போராமை, உள்ள இருக்கிற எரிச்சல், இல்ல உள்ள இருக்கிற கோபம், உள்ள இருக்கிற முறுமுறுப்பு, இதெல்லாம் இன்னும் போல உள்ள இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அவன் தான் தேவனுடைய சிநேகிதன். ஹல்லேலூயா. அவன் தான் தேவனுடைய சிநேகிதன். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
பிரேயர் பிரைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, சோத்திரம். ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தானே தெரியும். ஹலோ, மாய்மாலமான ஸ்தோத்திரம் என்ன இருக்குங்க சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் பண்றது மாய்மாலம். நான் ஒரு சகோதரனை படிச்ச ஒரு சிநேகிதனை பத்தி. அந்த சிநேகிதன் பேர் யோனாதாப்பு. அவன் யாருன்னு படிச்சா தந்திரவாதியா. என்னதுங்க, மந்திரவாதிய கூட பரவாயில்ல, இவன் யாருங்க? அவனை கூட பாவம் சொல்லிடலாம், மந்திரவாதிய. தந்திரவாதிகள்லாம் சிநேகிதன். இன்னைக்கு ஊழியக்காரனே என்று அழைக்கப்படுகிற சிநேகிதனே, உன் சிநேகிதன் தந்திரவாதியா இருப்பான், ஜாக்கிரதை. அல்லேலூயா. உன் கூடவே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. இல்ல வசனம் சொல்லு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், சிநேகிக்கிற மாதிரி இருப்பான். ஆமென் சொல்லுங்க. எப்ப காலம் வருவான்னு தெரியாது, ஜாக்கிரதையா இருங்க. இப்ப யார் சிநேகிதர் என்று பார்க்கும்போது யோவான் 15:14 சொல்லப்படுறது. யார் சிநேகிதன்? யாவையும் செய்வீர்களானால், நான் கவனிங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் நீங்கள் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப இதை செய்யாதவங்க சிநேகிதன் துரோகிய மாறுறான். நான் அந்த சிநேகிதனை பத்தி சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. ஆகவே கர்த்தர் கொடுத்த இந்த நாள்ல நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஊழியக்காரர் அல்ல, என் சிநேகிதர் என்கிறார். ஊழியக்காரன் வேலைக்காரன். ஆமென் சொல்லுங்க. அத இன்னொரு விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஸ்லேவ். சொல்லுங்க, யாருங்க? ஸ்லேவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமைகள். ஆமென். வேலைக்காரன் என்ன அர்த்தம்? அடிமைன்னு அர்த்தம். சிநேகிதன் என்ன அர்த்தம்? உரிமையானவன் அர்த்தம். ஆமா, சிநேகிதன் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அதுவும் யாரை பார்த்து? பாவியான நம்மை பார்த்து. நாம எல்லாருக்கும் பாவி பாவி நம்ம சொல்லியிருப்போம். நாம சில நேரங்களில் சில பாவங்களை செஞ்சுன்னு இருக்கிறோம், ரகசியமான பாவங்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன பாவம்? நான் செய்யலன்னு யாரும் சொல்லவே முடியாது, இன்க்ளூட் மீ. ஆமென் சொல்லுங்க. என் கண்கள், என் சிந்தைகள், என் செவிகள், என்னுடைய செய்கைகள், எல்லாத்துலயும் என்ன இருக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உத்தமன் சொல்ல முடியாது, நான் நீதிமான் சொல்ல முடியாது, நான் பரிசுத்தவானும் என்று சொல்ல முடியாது. என்னை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நாம அடையாளப்படுத்த கூடாது. ஐ ஆம் சர்வெண்ட் ஆஃப் காட். நான் யாரை கேட்டாலும் சீக்கிரத்துல நான் யாருன்னே சொல்லவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேங்க? சொல்லுங்கள. என்ன சொல்ல மாட்டேன்? நான் ஊழியக்காரனும் சொல்ல மாட்டேன், பாஸ்டர்னும் சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்ல மாட்டேன். அப்படியே வற்புறுத்தி கேட்டாங்கன்னா, சின்ன ஊழியம் செய்யறங்க, அவ்வளவுதாங்க, இறை தொண்டு செய்யறங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். என்ன செய்யறங்க? ஆமா, அவ எங்கேயாவது நம்ம பார்த்துட்டு ஏதோ நம்ம ஒரு தவறு செஞ்சிட்ட பிறகு அந்த தவறை கொண்டு வந்து என்ன சொல்லக்கூடாது, நம்ம குற்றப்படுத்திட கூடாது, குறை சொல்ற கூடாது. அதுல கடவுளை நாம என்ன செய்வோம்? தூஷிக்கப்பட்டோம். அப்போ நாம என்ன செய்யணும்? நான் அதற்கு தகுதியா இருக்கிறேன்னா அப்போ நான் ஊழியக்காரன் சொல்ல முடியும். நான் தகுதி இல்லாத நான் போய் ஊழியக்காரன் சொல்ல எப்படி சொல்லுவேன்? அந்த கடவுள் நம்மை பார்த்து சொல்றாரு சிநேகிதர். அந்த இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் சிநேகிதர். என் கற்பனையின்படி செய்கிறவர்கள் எனக்கு சிநேகிதராயிருப்பார்கள். வேதத்துல எத்தனை காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறதை செய்யவில்லை. அவன் சொன்னான், சவுல் தமஸ்குக்கு அவன் போய் கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரவனை சந்தித்து அடுத்த நிமிஷத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறத நம்ம செய்யல, காலையில எழுந்த உடனே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம்.
வாரம் முழுதும் நாம நம்ம இஷ்டத்துக்கு தான் செஞ்சுருக்கிறோம். 365 நாளும் நம்ம வேலையை தான் நம்ம செய்யறோமே தவிர அவர் சொல்றதை செய்யல. அவர் சொல்றதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்டாங்க, இன்னும் வேலை வரலன்ட்டாரு. அந்த அம்மா வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அவர் சொன்ன வேலையை செஞ்சாங்க. அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, அவர் சொன்னதை செய்தாங்க. தண்ணி நிரப்புங்கள், அவ்வளவுதான். அதை அவங்க செஞ்சாங்க. இல்ல, நாமும் நிரப்பணும், சபையை நிரப்பணும், ஆத்துமாக்களை நிரப்பணும், அந்த ஆத்துமாக்களை பரவத்துல கொண்டு போய் நிரப்பணும். ஆமென். பாக்கெட்டை நிரம்பணும் அவசியம் இல்லை, வயிறு நிரம்பணும்னு அவசியமும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பீரோ நிரம்பணும்னு அவசியம் இல்லை. விளங்குதா? சமையல எல்லாம் நிரம்பி இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பட்டினியா விடவே மாட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை. So you search for your life. வாழ்க்கை நீ ஆராய்ந்து பார். Are you righteous man? நீ நீதிமானா? கொஞ்சம் சிந்திங்க. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், அந்த நீதிமானிலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே நான் உங்களை சொல்ல முடியாது. அவரே சொல்லிட்டார், நான் ஊழியக்காரர் நான் சொல்லல, நான் உங்களை சிநேகிதர் சொல்றேன். நீங்கள் பிரசங்கியா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, நீங்கள் அதை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். நாம செய்யாத அவர் எதையும் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிங்களே, பட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஓசருங்க, காத்துருங்க, வாங்க வாங்கன்றா. நாம எப்படி இருக்கோம்? ரோல் மாடலே நாம தான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், என்னுடைய ரோல் மாடல் ஜீசஸ்? ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை. அப்ப நம்ம சபை மக்கள் யாரை பின்பற்றணும் சொல்லுங்களேன். பாஸ்டர் காலையில வீட்டுக்கு போனா பாஸ்டர் அம்மாட்ட கேட்டனா, அவரு காலையிலேயே போயிட்டாரு, எங்கேயோ எழுந்து சொல்லிட்டு போலியா, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. எங்க போயிருக்கிறாரு தெரியும், ஏதோ அர்ஜென்ட் போயிருக்கிறாரு. போன் பண்ணி கேட்பாங்க, ஐயா எங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் வெய்மா, நான் அப்புறமா போன் பண்றேன். அம்மா காலையில எழுந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்களா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். உனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ரெடி பண்றதுக்கு நேரம் இருக்கு. ஆமென். பிள்ளைங்கள் அவ்வளவு முக்கியமோ? கடவுளை பார்க்கலாம். ஹலோ, ஏகசூதன் என்றும் பாராமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய நமக்கு தேவன் கொடுத்தார். அதே போல ஆபிரகாம் தன்னுடைய நேசகுமாரனும் ஏகசுதனுமாகிய ஈசாக்கை அவருக்கு கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாக வசனம் சொல்கிறது, என் கற்பனையின்படி நீ செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதர் இருப்பீர்கள். யாரை கர்த்தர் சிநேகிதன் சொன்னார்? ஆபிரகாம். ஏன்? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பன் வீட்டையும் தன் தேசத்தையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போனான். ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்ம கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போறதே இல்லை. நிறைய பேரு எங்கெல்லாம் சபை இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்திலேயே சபை ஆரம்பிச்சிடறாங்க. ஹலோ, கர்த்தரா சொன்னாரு? ஹலோ, கர்த்தர் காண்பித்தாரா? இவர் என்ன சொல்லுகிறார்? காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. போயிடணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை போயிடணும். லோத்து அப்படி அல்ல. சொல்லுங்க, லோத்து அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, சோதமை விட்டு வெளியே கொண்டு வந்து ஓடிப்போ அப்படின்னாரு. அவன் ஓடி போல. ஆண்டவரே, எனக்கு இது பக்கமா இருக்குது, இங்க பக்கமா இருக்குது, இங்க ட்ரெயின் வசதி இருக்குது ஆண்டவரே, இந்த இடத்துல பஸ் வசதி இருக்குது ஆண்டவரே, அங்க ஏரோப்ளைன் பிளைட் வசதி இருக்குது, ஏரோட்ரோம் இருக்கு, அங்க பிளைட் வசதி இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு இடம் தாங்க ஆண்டவரே நான் ஊழியம் செய்யறதுக்கு. ஹலோ, எத்தனை கிலோமீட்டர்ல நடந்து போய் ஊழியம் செய்யணும்? நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம்? கர்த்தரை சிநேகிப்போமானால், வேதத்தை சிநேகிப்போமானால் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஆமென் சொல்லுங்க.
கடமைக்காய் கட்டாயத்துக்காக வேலை செய்யறன்னா அவன் வேலைக்காரன். பாசத்துக்காக, அன்புக்காக, நேசத்துக்காக வேலை செய்யறன்னா அவன் சிநேகிதன். சொல்லுங்க, சிநேகிதன் யாரு? கற்பனையை கை கொள்றவன், கடவுள் சொல்றதை செய்யறவன் தான் சிநேகிதன். ஆமென். இப்ப கடவுள் நமக்கு சிநேகிதனாய் மாறணும்னா அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதெல்லாம் செஞ்சா நாம யாரு? சொல்லுங்க, சிநேகிதன். அப்ப நம்ம வேலைக்காரனா இருக்கணுமா சிநேகிதனமா இருக்க முடிவெடுங்க. என் அன்புக்குரியவர்களே, வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், என் கற்பனையின்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனாய் இருந்தான். மோசே நான் சொல்கிறதை செய்தபடினாலே அவனும் எனக்கு சிநேகிதனாய் இருந்தான். யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாரை சிநேகித்தேன்? யாக்கோபை நான் சிநேகித்தேன். அப்போ அந்த யாக்கோபு ஏமாற்றுக்காரன் தெரியும், ஆனாலும் அவனை சிநேகித்தார். இன்றைக்கு நாம கூட எத்தனை இருக்கிறோம், ஏமாற்றுக்காரனா இருக்கிறோம். யாரெல்லாம் எப்படி எல்லாம் நடிக்கணுமோ அப்படிலாம் நடிச்சுதான் இருக்கிறோம், ஆனாலும் நம்ம கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னதை செய்தான், யாக்கோபும் சொன்னதை செய்தான். அதற்கு பிறகு மனம் திரும்பிட்டான். ஆமென் சொல்லுங்க. இல்ல, மனம் திரும்பிட்டான். அடுத்தது மோசையும் கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆனால் இந்த சீஷர்கள் 12 பேர், அதுல ஒருவன் மத்தேயு 26, 14, 25, 50 இந்த 3 வசனம் வாசிங்க பாலாம். மத்தேயு புஸ்தகம். நான் உங்களை அவரை சொல்லுங்க, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். 12 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, 3 வருஷம் கூட இருந்தவர். எத்தனை வருஷம்? இவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு சிநேகிதன். ஹலோ, நான் உங்களுக்கு கற்பிக்கும் யாவையும் நீங்க செய்தீங்கன்னா எனக்கு சிநேகிதரா இருப்பீர்னு சொல்லிட்டாரு. 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? நான் அவரை உங்களுக்கு, அதுதான் இவர் வார்த்தை சொல்றாரு, துரோகினாரு. என்ன சொன்னாருங்க? ஏசாமி சொல்லல அவனை துரோகின்னு சொல்லிட்டு. துரோகியானவனே என்னை காட்டி கொடுத்துட்டிய துரோகின்னு அவர் சொல்ல. பைபிள்ல எழுதுனவங்க சிலர் எழுதி இருக்கிறாங்க. சொல்ற நாம என்ன பண்றோம்? பைபிளோடய ரொம்ப பெரிய பண்டிதர் மாதிரி தேவனுடைய சித்தம் அவன் மூலமா காட்டி கொடுக்கப்படணும் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய நோக்கம். இல்லைன்னா அவர் சிலுவைக்கு போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் சிலுவையில மறிக்க முடியாது. ஆகவேதான் ஏசாயா புத்தகத்தில் 53 அதிகாரத்துல அவரை நொறுக்க அவர் சித்தமானாரும் போட்டிருக்கு. அல்லேலூயா. காட்டி கொடுக்கல நொறுக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? ஆக ஊழியத்துல நம்மளை காட்டி கொடுக்குறாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவர் கடிந்து கொண்டார், பேதுருவை கடிந்து கொண்டார். யாரை கடிந்து கொண்டார்? அடிக்கடி பேதுருவை கடிந்து கொண்டார். ஏன்னா பேதுருவை ஆண்டவர் சிநேகித்தார். பேதுருவை கொண்டு கர்த்தர் சபையை எழுப்பினார். அல்லேலூயா. இல்ல, பேதுருவை உன்னை கொண்டு திருச்சபையை கட்டுன்னு சொன்னார். ஆகவே அவனை கடிந்து கொண்டே இருந்தார், அவனோட பேசிக் கொண்டே இருந்தார். அவன் என்னடா இவரு நம்ம ஊழியத்துக்கு வந்து இப்படி நம்மளை திட்டினே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லை. அவன் எல்லாத்தையும் விட்டு, அவனுக்குன்னு படகு இருந்தது, அவனுக்குன்னு வசதி இருந்தது, அவனுக்குன்னு எல்லா விதமான ஆசீர்வாதமா இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்கி அவன் ஆண்டரோடு கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சான். ஆனா அந்த 12 பேர்ல ஒருத்தன் என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுத்தான். அப்போ ஆண்டவர் சொல்றார், 50 வசனம் படிங்க ஐயா, தயவுசெய்து 50 வசனம் படிங்க. யார் அவரை நோக்கி? இயேசு அவனை நோக்கி. பாருங்க, காட்டி கொடுக்க. இது வந்து பந்தியிலேயே ஆண்டவர் சொல்றாரு, உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அதுல நம்ம தலைவர் யூதாஸ் காரியத்தை எழுந்து சொல்றாரு, ஆண்டவரே நானும் ஆண்டவரே அப்படின்லாம் சொன்னவர். உள்ளத்துல பயம் வந்துருச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியும் அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. இல்ல, ஏன்னா சிநேகிதன், சிநேகிதனை பத்தி சிநேகிதனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆகவே இந்த சிநேகிதன் இப்படிப்பட்டவன்ட்டு இயேசு புரிந்து கொண்டார். ஆகவே உங்களில் ஒரு காட்டி கொடுப்பவன் இங்க இருக்கிறான்னு சொல்லுவோம். 12 பேரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க, யாரு யார் சார், யாரு யாரு யாருன்னு. அதுல இவன் மனசு யாரும் கேட்கல, இவன் மாத்திரம் கேட்கறான். சொல்லுங்க, யாரும் சொல்ல, இவன் என்ன பண்றான்? அவன் உள்ள இருக்குது வெளியே வரணும்ல, சட்டியில இருந்தா என்ன வரும்? அகப்பைக்கு வரும். அதனால உள்ளத்துல இருக்குது, வாய் பேசுது, ஆண்டவரே நானும் ஆண்டவரே. அவர் எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. ஆனா எர்சமேனையில வரும்பொழுது இயேசு சொல்றாரு, சிநேகிதனே சிநேகிதனே
என்னத்திற்க வந்திருக்கிற, வேற எதுக்கு வருவான்? 30 காசு வாங்கினால, வேலை செய்யனால. அவர் சொல்றதை அவன் செய்யல, ஆனா ஆசாரியன் சொன்னதை அவன் வந்து செய்யறான். இயேசுவை எப்ப பிடித்து அவரை கொல்லணும்னு வகை தேடுறவங்களுக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. அப்போ காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை வித்துட்டான். அவன் சொல்லுங்க, காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லுங்களேன் ஐயா, சொல்லுங்களேன். யூதாஸ் காசுக்கு ஆசைப்பட்டு யாரை விட்டு விட்டார்? நாம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. யாரும் நம்ம தூக்கி விட மாட்டாங்க, நம்ம சிநேகிக்கிற இயேசு மாத்திரம் தான் தூக்கி விட முடியும். அல்லேலூயா. அங்க உங்க ஊழியத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார், இந்த சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அவர் உங்களை சிநேகிக்கிறார். 12 அப்போஸ்தலர்கள ஒருவன் மிஸ் ஆனா கூட அடுத்த அப்போஸ்தலன் மத்தியா பேர்ல சீட்டு விழுந்தது. இந்த மத்திய ஊழியத்துக்கு வந்தா பிறகு இந்த 12 அப்போஸ்தலர் உலகமே இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தூக்கி நிறுத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. 12 அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிட்டாருங்க? தூக்கி நிறுத்தினார். அவர்கள் சிநேகிதராய் இருந்தபடினாலே அவர் தூக்கி நிறுத்தினார். சீஷர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல, சிநேகிதரா மாறிட்டாங்க. சிநேகிதனா இருந்தபடினாலே கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். யாரெல்லாம் உங்க ஊழியத்தை அலட்சியமா நினைக்கிறாங்களோ, அசட்டை பண்றாங்களோ, அற்பமா என்றாங்களோ, உங்களை புறங்குறாங்களோ, உங்களை புறக்கணிக்கிறாங்களோ, உங்களை தள்ளுறாங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க என்னவா மாறிட்டீங்க? இவ்வளவு நாளா என்னவா இருந்தீங்க? சொல்லுங்களேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளிட போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இல்ல, ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மனத்திலே போல பெருக பண்ணுவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் திருச்சபையும் உங்கள் ஊழியத்தையும் அப்படி செய்ய போகிறார். ஏனென்றால் ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதனாக இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவுக்காக உண்மையா இருந்தார்கள். பிறகு இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அந்த மேல் வீட்டின் அறையின் அனுபவத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய ஊழியம் மாறினது. பயந்து ஓடி போவன் தன் ஜீவனையே கொடுத்தான். அல்லேலூயா. பயந்து ஓடின அத்தனை பேரும் ரத்த சாட்சியா மரித்தாங்க, யோவானை தவிர. 11 பேர் எப்படி மரித்தாங்க? ரத்த சாட்சியா. யாருக்காக தெரியுமா? சிநேகிதனுக்காக. சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுப்பான், தன் ஜீவனை கொடுப்பான் போல இயேசு அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த 11 அப்போஸ்தலர்களும் இந்த 11 சிநேகிதர்களும் இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சிநேகிதர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க போறார். உங்க ஊழியத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க போறார். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இதுவரைக்கும் நடந்த ஊழியம் அல்ல. இனிதான் உங்கள் ஊழியத்திலே, உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய இந்த சமுதாயத்துல, இந்த தேசத்துல உங்கள் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டா போகுது. உங்கள் மேல ஒரு சூரியன் உதிக்க போகுது. அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியனாகிய தேவன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். மோசேயை ஜனங்கள் பார்த்தார்கள், முக்காடிட்டுக் கொண்டார்கள். மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. உங்களையும் கர்த்தர் பிரகாசிக்கப்பட போகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவருடைய சிநேகிதராகிய உங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார், பிரகாசிக்க செய்ய போகிறார்.